भजत अखिल जेत्री मैत्री भजत अखिल जेत्री आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिल जेते मैत्रीं भजत अखिल जेते जननी पृथ्वी कामदुःखास्ते जननी पृथ्वी कामदुःखास्ते जनको देवः सकल दयाळु जनको देवः सकल दयाळु दाम्यत दयध्वं जनता दाम्यत दयध्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஞானமயம் வழங்கும் நிகழ்ச்சி. எங்களுடைய ஒளிபரப்புகள் ஞாயிறுதோறும் 1 மணி நேரத்திற்கு யூடியூப், ஃபேஸ்புக், ஜூம் வழியாக உங்களுக்கு வருகிறது. இன்று ஜனவரி 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி. இன்று பரமஹம்ச யோகானந்தருடைய பிறந்த தினம். பல கோவில்களில் ராப்பத்து உற்சவம் நடைபெறுகிறது. இன்றைய ஒளிபரப்பில் வழமை போல உலக இந்து செய்தி மடலை வைஷ்ணவி ஆனந்த் லண்டனிலிருந்து வழங்குவார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் மாநகரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் கயா கஷேத்திரம் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் திருமந்திரம் அருளிய திருமூலர் பற்றி விரிவுரையாற்றுவார். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக இருவர் வந்திருக்கிறார்கள். லண்டன் நகரில் பாலு ரகுராமனை அறியாதவோ யாரும் இல்லை. பிரபல வயலின் வித்வான். அவருடைய புதல்வி செல்வி அபர்ணா பாலு ரகுராமன் இன்று நமக்கு பேட்டி வழங்க இருக்கிறார். அவரை பேட்டி காணுவதற்காக ஒடிசி நடன கலைஞரும் PhD ஆராய்ச்சி செய்யும் புற்றுநோய் பற்றி ஆராய்ச்சி செய்யும் மாணவியுமான சந்தியா ஸ்ரீதர் வருகிறார். ஆகையால் அபர்ணா பாலு ரகுராமனை சந்தியா ஸ்ரீதர் அவர்கள் பேட்டி காண இருக்கிறார். அதைத் தொடர்ந்து நேரம் இருந்தால் சில பாடல்களும் இடம்பெறும். முதலில் இறைவணக்கத்தை கேட்போம். இது இறைவணக்கம் வழங்க வருகிறார் ஹர்ஷிகா வெங்கட்ராமன்.
ஹர்ஷிகா வெங்கட்ராமன். வணக்கம் ஞானமயம் நேயர்களுக்கு. I am Harshita Venkatraman from Chennai. ஜெக ஜனனி சுகபாணி கல்யாணி, 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 ஜெக ஜனனி. சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெக ஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெக ஜனனி. பாண்டியகுமாரி பவானி அம்பா, பாண்டியகுமாரி பவானி அம்பா, சிவ சங்கரி பரமேஸ்வரி, பாண்டியகுமாரி பவானி அம்பா, சிவ சங்கரி பரமேஸ்வரி. வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, ஜெக ஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெக ஜனனி 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 ஜனனி. நன்றி செல்வி ஹர்ஷிகா வெங்கட்ராமன். அருமையான பாடல். நேயர்களே, வழமை போல முதலில் நாம் உலக இந்து செய்தி மடலை கேட்க இருக்கிறோம். இதோ லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரில் இருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. நேயர்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகா கும்பமேளாவுக்கு அனைத்து மாநில முதல் மந்திரிகளுக்கு அழைப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத கட்சிகளின் முதல் மந்திரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மகா கும்பமேளா நடக்கிறது. இந்த மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்குகிறது. 45 நாட்கள் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநில நிதி மந்திரி சுரேஷ் கண்ணா நேற்று டெல்லியில் ஒரு வாகன பேரணியில் பங்கேற்றார். அங்கு அவர் பேசியதாவது: மகா கும்பமேளாவில் பங்கேற்குமாறு அனைத்து மாநிலங்களின் கவர்னர்கள் மற்றும் முதல் மந்திரிகளுக்கு அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத கட்சிகளின் முதல் மந்திரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில்
சுமார் 40 கோடி பேர் புனித நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2000 ட்ரோன்கள் வானில் பறந்தபடி புராண காட்சிகளை லேசர் ஒளியில் காட்சிப்படுத்த உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் மருத்துவ தேவைகளுக்காக இந்திய ராணுவம் முகாம்களை அமைத்துள்ளது. கும்பமேளா இந்த ஆண்டு இன்னொரு வகையில் சிறப்பு பெறுகிறது. சனாதனத்திற்கு என தனி வாரியம் அமைக்கும் குரல் வலுப்பெறுகிறது. வரும் ஜனவரி 26ஆம் தேதி திரிவேணி சங்கமத்தில் 4 சங்கராச்சாரியார்கள் மற்றும் 13 அகாரா அமைப்பின் தலைவர்கள் கூடி சனாதன வாரியம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி சனாதன வாரியம் அமைக்குமாறு வலியுறுத்தி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் சனாதன தர்மத்தை காக்கவும் இந்து கோயில்கள் நிலங்களை மீட்கவும் சனாதன வாரியம் அவசியமாகிறது. முஸ்லிம்களுக்கு வக்பு வாரியம் இருப்பதை போல இந்துக்களுக்கு சனாதன வாரியம் வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கை வலுத்து வருகிறது. சனாதன தர்ம கொடியேற்றம். மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாதுக்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். திரிவேணி சங்கமம் நோக்கி ஊர்வலமாக செல்லும் சாதுக்களை பொதுமக்கள் உற்சாகமாக மலர்கள் தூவி வரவேற்றனர். நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் திங்களன்று 2 சந்நியாசி அகாராக்கள் பாரம்பரிய சடங்குகளை பின்பற்றி தங்கள் தர்ம கொடிகளை நிறுவின. நாகா சந்நியாசிகளின் தலைமையில் 41 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. 2024 திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கை. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் 2024ஆம் ஆண்டில் 2.55 கோடி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். உண்டியலில் ரூபாய் 1365 கோடி காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2024ஆம் ஆண்டில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய மொத்த காணிக்கையை 1365 கோடி ரூபாய் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். அவ்வாறு தரிசனம் செய்யும் பக்தர்கள் உண்டியலில் பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்டவைகளை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். சென்ற 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை திருப்பதி பாலாஜியை 2,55 லட்சம் பக்தர்கள் தரிசித்துள்ளதாகவும் 99 லட்சம் பேர் முடி காணிக்கை செலுத்தியுள்ளதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூறுகிறது. டெல்லியில் அர்ச்சகர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 ஊதியம். கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் அமைத்தால் கோவில்களில் பணிபுரியும் பூசாரிகள் அர்ச்சகர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 ஊதியம் வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார். 3வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருகிறது. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,100, முதியவர்களுக்கு இலவச மருத்துவ சேவை, ஆட்டோ டிரைவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு என பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு அர்ச்சகர் கோஷ்டி ஆர்ப்பாட்டமும் செய்தனர். டில்லி நகர கனாட் பிளேஸ் அனுமார் கோவிலுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்த அர்ச்சகர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினர். 10 ஆண்டு காலமாக டில்லியை ஆண்ட ஆம் ஆத்மி கட்சி அர்ச்சகர்களை கவனிக்காமல் இருந்துவிட்டு தேர்தல் வந்தவுடன் அறிவிப்பு வெளியிடுவது ஏனோ என்று குரல் எழுப்பினர். தெலுங்கானா அரசுக்கு விஸ்வ இந்து பரிஷத் கண்டனம். தெலுங்கானாவில் ஆட்சி செய்யும் காங்கிரஸ் கட்சி அரசு கோவில் நிலங்களில் சூரிய ஒளி மின்சார பண்ணைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதை கைவிட வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் கோரிக்கை விடுத்துள்ளது. இது கோவில் நிலங்களை அரசு எடுத்துக்கொள்ளும் மறைமுக வேலை என்று விஸ்வ இந்து பரிஷத் கண்டனம் தெரிவித்தது. கோவில்களை நிர்வகிக்கும் பொறுப்பினை அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது. கோவில் நிலங்கள் இறைவனுக்கே சொந்தம். அதை பராமரிக்கும் பொறுப்புதான் அரசு கையில் இருக்கிறது. மனம் போன போக்கில் பயன்படுத்தும் உரிமை அரசுக்கு இல்லை என்று பரீட்சித் கூறுகிறது. அனுமன் ஜெயந்தி விழா. நாமக்கல் ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடை மாலை. நாமக்கல் மாநகரில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 18 அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆண்டுக்கான அனுமன் ஜெயந்தி விழா திங்கட்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அதிகாலை 5 மணிக்கு 1,08,000 வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
பக்தர்கள் சிரமமின்றி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய ஏதுவாக கட்டண தரிசன வழி மற்றும் இலவச தரிசன வழி என 3 வழிகள் தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டன. 2569 ஏக்கரில் சபரிமலை கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம். சபரிமலை விமான நிலையம் 2569 ஏக்கரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைக்கும் பட்சத்தில் 3.4 லட்சம் மரங்கள் வெட்டப்பட வேண்டியிருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கேரளாவில் ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிலையம் அவசியம் என்பது அங்குள்ளோரின் நீண்ட நாளைய கோரிக்கையாகும். இதையடுத்து அங்கு சர்வதேச கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் 2569 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக மணிமாலா மற்றும் எரிமேலி கிராமங்களில் இருந்து 1039.876 ஏக்கர் நிலங்கள் விமான நிலைய கட்டுமான பணிக்காக கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் குறித்து கோட்டயம் மாவட்ட நிர்வாகம் சமூக தாக்க மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது, விமான நிலையம் அமைக்க மணிமாலா மற்றும் எரிமேலி கிராமங்களில் இருந்து மட்டும் 1039.876 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டும். மொத்தம் 3.4 லட்சம் மரங்கள் வெட்டப்பட வேண்டியிருக்கும். அவற்றில் 3.3 லட்சம் ரப்பர் மரங்கள், 2492 தேக்கு, 2247 காட்டு பலா மரங்கள், 828 மொஹோகனி, 1131 பலா மரங்கள், 1184 மாமரங்கள் அகற்றப்பட வேண்டியிருக்கும். சில வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்பட வேண்டியிருக்கும். அவற்றுக்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. விமான நிலைய கட்டுமான பணிகள் மூலமாக 347 குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படும். அவர்களில் 238 குடும்பங்கள் செருவேலி எஸ்டேட் பகுதியில் பணியாற்றும் குடும்பங்களாகும். விமான நிலையம் அமைக்கப்பட்டால் உள்ளூர் வணிகம் மேம்படும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் உயரும். இவ்வாறு அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகர விளக்கு பூஜை. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை டிசம்பர் 30ஆம் தேதி 4 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 26ஆம் தேதி நிறைவு பெற்றது. மண்டல பூஜை காலத்தில் சுமார் 32,50,000 பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். வருமானம் ரூபாய் 297 கோடி கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 4 லட்சம் பக்தர்கள் அதிகம் வந்துள்ளனர். மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும். ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. 5 கிலோ தங்க ஆபரணங்களுடன் ஆண்டவனை தரிசனம் செய்த தெலுங்கானா பக்தர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 5 கிலோ தங்க ஆபரணங்களுடன் வந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். தெலுங்கானாவை சேர்ந்த ஆபரண பிரியரான விஜயகுமார் என்பவர் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து சென்று திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டார். தங்க ஆபரணங்களை அணிவதில் ஏழுமலையானுடன் போட்டி போடுவது போல் நகைகளை அணிந்து கோவிலுக்கு சென்ற விஜயகுமாரை சக பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மாதா அமிர்தானந்தமயி அம்மாவை வணங்குகிறேன். அண்ணாமலை. நாம் அனைவரின் கருணை மற்றும் அன்பின் மூலம் நம் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றிய அமிர்தானந்தமயி அம்மாவை நான் மரியாதையுடன் வணங்குவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள பதிவில் தெரிவித்துள்ளதாவது, சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுவது ஒரு அணைப்பு மட்டுமே. நாம் அனைவரின் கருணை மற்றும் அன்பின் மூலம் நம் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றியதற்காக மாதா அமிர்தானந்தமயி அம்மாவை நான் மரியாதையுடன் வணங்குகிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான, வளமான மற்றும் நிறைவான 2025 ஆசீர்வதிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டில் பரவசம். ஒரே நாளில் அயோத்தி ராமர் கோவிலில் 2 லட்சம் பக்தர்கள் தரிசனம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். சூரிய உதயத்திற்கு முன்பு நள்ளிரவில் ராமரை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கில் அயோத்தியில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் நின்று கடவுளை தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகையை கணக்கிட்டு பார்த்தால் 3 லட்சத்தை தாண்டும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
அதே போல வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலிலும் நள்ளிரவு முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று அதிகாலை 3 மணி முதல் மாலை 4 மணி வரையில் மட்டும் 3.50 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வந்ததால் நடை அடைக்கப்படாமல் பக்தர்கள் தொடர்ந்து தரிசிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை. புத்தாண்டை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆனைமலையான்பட்டியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக மலைக்கோவிலை வந்தடைந்தனர். அதில் பலரும் பால்குடம், மயில்காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆருத்ரா தரிசன விழா ஜனவரி 13ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவிலில் வருடந்தோறும் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான ஆருத்ரா தரிசனத்தையொட்டி ஜனவரி 13ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா உத்தரவிட்டுள்ளார். விடுமுறையை ஈடு செய்யவும் வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிலில் சட்டையை கழற்றும் விவகாரம் மீண்டும் சர்ச்சை. கேரளாவில் பெரும்பாலான கோவில்களுக்கு செல்லும் ஆண் பக்தர்கள் மேல் சட்டையை கழற்றும் முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அங்குள்ள நாராயணகுருவின் சிவகிரி மடத்தில் சமீபத்தில் சிவகிரி யாத்திரை மாநாடு நடந்தது. இதில் பங்கேற்ற சுவாமி சச்சிதானந்தா கோவில்களுக்கு செல்லும் ஆண் பக்தர்கள் மேல் சட்டை அணியக்கூடாது என்பது சமூக நீதிக்கு எதிரானது, அந்த முறை கைவிடப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது கேரளா கோவில் நிர்வாகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கேரளாவில் உள்ள ஸ்ரீ நாராயண அதன் பொதுச் செயலர் வெள்ளப்பள்ளி நடேசன் கூறியதாவது: இந்துக்களிடையே உள்ள பல பிரிவினர் பல்வேறு பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றி வருகின்றனர். கோவில்களில் ஆண்களின் மேல் சட்டையை கழற்றுவது போன்ற பிரச்சனைகள் அவர்களிடையே பிரிவினையை உருவாக்க கூடாது. சுவாமி சச்சிதானந்தா கூறியதில் தவறேதும் இல்லை. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் கீழ் செயல்படும் கோவில்களில் ஆண்கள் மேல் சட்டை அணிய அனுமதிக்கப்படுகிறது. சில கோவில்களில் வெவ்வேறு நடைமுறைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை ஒரே நாளில் அழிக்க முடியாது. இவ்வாறு அவர் கூறினார். இதற்கிடையே சுவாமி சச்சிதானந்தாவின் கருத்துக்கு முதல்வர் பினராயி விஜயன் வரவேற்பு தெரிவித்ததற்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் கூறுகையில், பல்வேறு கோவில்களில் பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்கள் சரியான நேரத்தில் மாற்றங்கள் தேவையா என்பது குறித்து ஆரோக்கியமான விவாதம் நடத்தப்பட வேண்டும். அனைத்து பிரிவுகளுடனும் விவாதிக்காமல் இந்த விஷயத்தில் எந்த முடிவுக்கும் வர முடியாது என்றார். நாயர் சமூக சங்க பொதுச் செயலர் சுகுமாரன் நாயர் கூறியதாவது: அனைத்து இந்துக்களும் அந்தந்த வழிபாட்டு தலங்களில் உள்ள நடைமுறைகளை சீர்குலையாமல் கோவில்களுக்குள் நுழைய சுதந்திரம் உள்ளது. எனவே கோவில்களில் உள்ள பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறையில் அரசு தலையிடக்கூடாது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கேரள யோகக்ஷேம சபா தலைவர் அக்கீராமன் காளிதாசன் பட்டாதிரி பாட்டும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு ஜனவரி 12ஆம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும், ஆஸ்திரேலிய நேரம் இரவு 11 மணிக்கும் ஒளிபரப்பாகும். நேயர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.